ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் எம்எம்கே. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு கொஷின் வந்து 2 அல்லது அதற்கு மேற்பட்ட எக்ஸாமில் கேட்டதை வித் ப்ரூஃபோட சால்வ் பண்ணிகிட்ருக்கோம். அதில் இது பார்த்தீங்கன்னா 43வது வீடியோ. இதுக்கு முன்னாடி 42 வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்துருங்க. டேரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, கூடுதல் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபைன் சம் ஆஃப் 15 ஸ்கொயர் ப்ளஸ் 16 ஸ்கொயர் ப்ளஸ் 17 ஸ்கொயர் அப் டு 28 ஸ்கொயர் வரைக்கும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 1 ஸ்கொயர்லேருந்து அப் டு 28 ஸ்கொயர்டு வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டு அது கூட 1 ஸ்கொயர்லேருந்து அப் டு 14 ஸ்கொயர்டு வரைக்கும் கண்டுபிடிச்சி ரெண்டையும் மைனஸ் பண்ணால் நமக்கு டேரெக்டாக என்ன கிடைக்கும், 15 ஸ்கொயர்லேருந்து 28 ஸ்கொயருக்கான வேல்யூ கிடைக்கும். ஓகேங்களா, 1லேருந்து 28 வரைக்கும் கண்டுபிடிக்கிறோம். ஏன்னா நமக்கு வந்து எப்பயுமே ஃபார்முலா வந்து 1லேருந்து n வரைக்கும் தான் இருக்கும். ஸோ நம்ம அதே மாதிரி 1லேருந்து 28 என்னங்கிறது 28 இங்கே அது வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டு அதே மாதிரி 1லேருந்து 14 வரைக்கும் அதோட ஸ்கொயரை கண்டுபிடிச்சி ரெண்டையும் மைனஸ் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். இதுக்கான ஃபார்முலா என்னென்னா, ஸ்கொயரில் கொடுத்துருந்தாங்கன்னா n இன்ட்டு n+1 இன்ட்டு 2n+1/6ங்க. ஓகேங்களா, முதல் எண் வர்க்கங்களின் கூடுதல். ஓகேங்களா, வர்க்கங்களின் கூடுதலுக்கான ஃபார்முலா வந்து n இன்ட்டு n+1 2n+1/6. இங்கே என்னங்கிறது என்னென்னா லாஸ்ட் நம்பருங்க. லாஸ்ட் நம்பர் என்ன, ஃபஸ்ட் இதில் 28. ஓகேங்களா, அப்போ 28. n+1ங்கிறது என்னங்கிறது 28, அது கூட ஒன்று ஆட் பண்ணோம்னா நமக்கு 29ன்னு கிடைக்கும். இன்ட்டு 2n கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம். மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 28 இன்ட்டு 2 56 + 1 57/6ன்னு இருக்கும். மைனஸ் அதே மாதிரி 1லேருந்து 14 வரைக்கும் கண்டுபிடிச்சி மைனஸ் பண்ணுங்களா. அப்போ இதோட n வேல்யூ என்ன, 14. அப்போ என்னோட வேல்யூ 14. n+1ங்கிறது 14 + 1 15 இன்ட்டு 2n+1ங்கிறது 14 2ஆல் பெருக்கி 1 ஆட் பண்ணும். 14 இன்ட்டு 2 28. 28 இன்ட்டு 28 + 1 29. 29/6ன்னு கிடைக்கும். கரெக்டுங்களா. இப்போ இதை சிம்ப்ளை பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடைக்குங்க. ஓகேங்களா, நான் 3ஆல் அடிக்கிறேன். 2 3 6 19 3 57ன்னு கிடைக்கும். அதே மாதிரி 2ஆல் அடிக்கிறேன். 2 2 14 2 28ன்னு கிடைக்கும். அதே மாதிரி இந்த சைடு 14 இன்ட்டு 15 இன்ட்டு 29 இருக்குங்களா, அதையும் நான் 3ஆல் அடிக்கிறேன். 2 3 6 5 3 15. திருப்பி கீழே டினாமினேட்டரில் 2 இருக்குது, 2 அடிக்கிறேன். 2ஆல் அடிக்கிறேன். 2 2 7 2 14. ரெண்டு டேம்லேயும் பாருங்கள் 29ங்கிறது காமனாக இருக்குது. அப்போ நான் 29 காமனாக எடுத்துறேன். 29 இன்ட்டு அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும், 14 இன்ட்டு 19. 14யும் 19யும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 266ன்னு கிடைக்கும். மைனஸ் சிம்பிள் இருக்குது, மைனஸ். அதே மாதிரி 7 இன்ட்டு 5 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 35ன்னு கிடைக்கும். அப்போ என்ன பண்ணலாம், 266லேருந்து 30 மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும், 231ன்னு கிடைக்குங்க. 231ன்னு கிடைக்கும். அது கூட 29 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு இந்த கொஷினோட ஆன்சர் கிடைச்சிரும். ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 6699ன்னு கிடைக்கும். ஓகேங்களா, 6699ன்னு கிடைக்கும். அப்போ இந்த வீடியோவிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், முதல் எண் வர்க்கங்களின் கூடுதல் கேட்டாங்கன்னா ஸ்கொயர், ஃபஸ்ட்டு எண் ஸ்கொயர் நம்பரோட சம் கேட்டாங்கன்னா ஃபார்முலா என்ன, n இன்ட்டு n+1 இன்ட்டு 2n+1/6. அதே மாதிரி நமக்கு ஃபார்முலா எதுலேருந்து சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு நம்பர்லேருந்து சொல்லியிருக்கேன். அப்போ நமக்கு 15 கொடுத்துருக்காங்க. 15 to 28ஓட சம் தான் கேட்டிருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும், 1லேருந்து 28 கண்டுபிடிச்சிட்டு 1லேருந்து 14 மைனஸ் பண்ணிட்டா நமக்கு அதுதான் ஆன்சராக கிடைக்கும். ஓகேங்களா, இந்த கொஷனுக்கான ஆன்சர் 6699ங்கிறது ஆன்சர். இந்த கொஷின் இப்போ எந்தெந்த எக்ஸாமில் கேட்டிருக்காங்கன்ற பார்க்கலாம். பிரின்சிபல் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங்ன்ற எக்ஸாமில் 2021 கேட்டிருக்காங்க. கொஷின் நம்பர் பார்த்துங்க, எத்தனாவது கொஷின் நம்பரை, 27வது கொஷின் நம்பரை கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, 27வது கொஷின் நம்பராக கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, இன்ஜினியரிங் 2023. அப்போ ரீசெண்டாக கேட்ட எக்ஸாம், ரீசெண்டாக முடிஞ்ச எக்ஸாம்லேயும் இதே கொஷின் கேட்டிருக்காங்க. 195 கொஷினாக இருக்குது. அதே மாதிரி இது ஒரு ஸ்கூல் புக் கொஷின். எந்த புக்கில் சார் இருக்குதுன்னு கேட்பீங்க. 10th புக்கில் எடுத்துக்காட்டு 2.56ல் தேர்ட் சம்மாக இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு சம்முக்கும் செகண்ட் சம்முக்கும் ஆன்சரை கண்டுபிடிச்சி ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகேங்களா, இந்த எக்ஸாம் வந்து இந்த கொஷின் வந்து 2 டைம் கேட்டிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இது ஸ்கூல் புக் சம்மு. இந்த பயிற்சி எடுத்துக்காட்டு கணக்கில் ஃபஸ்ட்டும் செகண்டையும் ஆன்சரை கமெண்ட்டில் பண்ணிடுங்க. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.